இளங்கோவடிகளையும் அவருடைய படைப்பையும் திருக்குறளையும் மிகச்சரிவாக மிக நேர்த்தியாக நகைச்சுவையோடு அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற விதத்தில் நண்பர் முனைவர் சுந்தர ஆவுடைப்பன் அவர்கள் இங்கே பேசியது தனிச்சிறப்பு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். அதிலே வருகிற அந்த நுட்பமான வரிகளுக்கு இந்த அரங்கத்தில் அதிகமாக கைத்தட்டி ரசித்தவர் உங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான். அதுவும் மகிழ்ச்சிக்குரியது. இப்போது திருவள்ளுவருக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் வருவோம். திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் மகத்தான ஆளுமைகள், இலக்கிய ஆளுமைகள் என்று கூற வேண்டும். அதிலும் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மொழிக்கு ஆற்றிய பங்கு என்பது மகத்தான பங்கு. அதனால் அவருடைய பதங்கள் பலவற்றை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளிலிருந்து தான் ஆங்கில மொழி பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான பதங்களை ஏற்றுக்கொண்டது என்று குறிப்பிடுகிறார். ஹேம்லெட்டை படித்து கொண்டிருந்த ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியாத ஒரு பெண் சொன்னார், என்ன புத்தகம் இது, பாதிக்கு மேல் மேற்கோள்களாக இருக்கின்றன. ஹேம்லெட்டில் இருப்பதைத்தான் மேற்கோள்களாக நாம் காட்டுகிறோம் என்பது கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை. 1330 குறட்பாக்கள் திருக்குறளில் இருக்கின்றன. ஒரு நூலில் எல்லா வரிகளுமா மேற்கோள் காட்டப்படும்? உலகத்திலேயே அத்தனை வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்க முடியும். பென் ஜான்சன் என்கிற ஓர் ஆங்கில கவிஞர் அவர் சொன்னார், ஷேக்ஸ்பியர் ஒரு யுகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல, அவர் எல்லா யுகத்துக்கும் சொந்தமானவர் என்று. அதைப்போல திருக்குறள் என்பது சுருக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கிற காரணத்தால் எல்லா யுகங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது. நீங்கள் ஷேக்ஸ்பியரின் பாத்திரங்களை இன்று நேரிலே சந்திக்கலாம். மிகவும் அவா பிடித்த ஒருவரை பார்த்தால் உங்களுக்கு லேடி மேக்பத்தை போல தோன்றும். முடிவெடுக்க தெரியாத ஒருவரை பார்த்தால் ஹேம்லெட்டை போல தெரியும். அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவரை பார்த்தால் 2ஆம் ரிச்சர்ட் மன்னனைப் போல தோன்றும். எதற்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால், முடிவெடுக்க முடியாமல் வளவளவென்று பேசிக்கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் பொலோனியஸ் போல தோன்றும். எது அன்பு என்று தெரியாமல் பொய் வலையிலே வீழ்கிற சிலரை பார்க்கிற போது நீங்கள் மன்னன் லியர் என்று தோன்றும். பரிசுத்தமான அன்போடு உள்ளத்தில் இருப்பதை ஒழிக்காமல் சொல்கிற ஒரு பெண்ணை பார்த்தால் கார்டெலியா போல தோன்றும். என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நடந்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் ஜூலியஸ் சீசரோ என்று தோன்றும். சிற்றின்ப சிலிர்ப்புக்கே வாழ்வை இழந்து விடுகிற ஒருவரை பார்க்கிற போது ஆந்தனியோ என்று தோன்றும். இப்படி ஷேக்ஸ்பியருடைய அத்தனை பாத்திரங்களையும் நாம் நேரில் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அதை போலத்தான் திருவள்ளுவருடைய அத்தனை குறட்பாக்களுக்கும் விளக்கத்தையும் வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஷேக்ஸ்பியர் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று கூறுகிறார். பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்று கூறுகிறார். அதற்கொப்ப சுருக்கமாக எழுதப்பட்டதுதான் திருக்குறள். அதற்கு இலக்கணமாக இருப்பதுதான் திருக்குறள். உலகத்திலே எண்ணற்ற நூல்கள் இருந்தாலும் 1-2 தான் சுருக்கமாக எழுதப்பட்டவை. ஹிராக்லட்டிஸ் துளிகள் என்கின்ற அந்த நூலை எழுதினார். அவை ஒற்றை வரியிலே இருக்கும். ஒரே மனிதன் 2 முறை ஒரு நதியில் இறங்க முடியாது என்பது ஒரு துளி. ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்பது ஒரு துளி. இப்படி துளிகள் சேர்ந்ததாக எழுதப்பட்டது. இதற்கு விளக்கம் தரலாம். அதைப் போலவே ஹக்கிம் சனாய் என்பவர் எழுதிய சுவரிடப்பட்ட தோட்டம் என்கின்ற ஒரு நூலும் 2 வரிகளிலே ஆனது. பெல்தசார் என்பவர் எழுதிய அற்புதமான நூலும் சின்ன சின்ன கோட்பாடுகளை கொண்டது. அவர் சொல்லுகிறார், எப்போதுமே நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலிகளை விட நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று. இப்படி பெல்தசாரின் நூல்கள். அப்படி சுருக்கமாக சொல்லுகிற அற்புதம் நிறைந்ததுதான் திருக்குறள் என்கிற அந்த நூல். நீங்கள்
ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக்ஸ்பியருக்கு முன், ஷேக்ஸ்பியருக்கு பின் என்று பிரிக்கலாம். ஏனென்றால் ஆங்கில மொழி மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்தபோது அதை நகராமல் நங்கூரம் பாய்ச்சி ஓரிடத்தில் நிறுத்தி வைத்தவர் ஷேக்ஸ்பியர். அதை போலத்தான் தமிழில் திருவள்ளுவருக்கு முன், திருவள்ளுவருக்கு பின் என்று சொல்லலாம். நம்முடைய ஆண்டே திருவள்ளுவர் ஆண்டாகத்தான் தொடங்குகிறது. இது திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு. நீங்கள் இருவரையும் பார்த்தால் அவர்கள் மொழிக்கு ஆற்றிய பங்குகள் அளப்பரியவை. உதாரணமாக திருக்குறளில் திருவள்ளுவர் உருவாக்கிய சொற்கள் 100. திருக்குறளில் மொத்தம் இருக்கின்ற சொற்கள் 4300. அதில் 2.5% சொற்களை திருவள்ளுவர் உருவாக்கினார். உதாரணமாக பாவி, விக்கல், திண்மை, மாறுபாடு, ஊருணி, அவர் சொன்னாரே ஊப்பக்கம், செந்தன்மை போன்றவையெல்லாம் திருவள்ளுவர் உருவாக்கியது. தூக்கம் என்றால் உறங்குதல் அல்ல, அயர்வு என்கின்ற முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தினார். ஷேக்ஸ்பியரும் ஆல் த வேர்ல்ட் இஸ் a ஸ்டேஜ், a brave new world, brevity is the soul of wit, cruel to be kind, chance may crown me, crack of the dawn, dogs of war. ஷேக்ஸ்பியர் என்னென்ன பதங்களை அறிமுகப்படுத்தினார் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அதற்கு பெயர் பிரஷ் அப் யுவர் ஷேக்ஸ்பியர். அந்த புத்தகம் எத்தனை பதங்களை ஷேக்ஸ்பியர், அசாசினேஷன் என்கிற சொல்லே ஷேக்ஸ்பியர் ஏற்படுத்தியது. ஹவுஸ் ஹோல்டு நேம் என்று சொல்கிறோமே, அதை ஏற்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் தான். இப்படி ஒரு புத்தகமே போடுகிற அளவிற்கு பதங்களை ஆங்கில மொழிக்கு அறிமுகப்படுத்தி அதை செழுமைப்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையிலே பார்க்கிற போது பேராசிரியர் செல்லப்பன் கூறுவதைப் போல அறப்பரிமாணத்தின் பரிணாம வளர்ச்சியாக ஷேக்ஸ்பியர், திருவள்ளுவர் தமிழ்நாட்டில் திகழ்கிறார். ஷேக்ஸ்பியரோ மேற்கத்திய இலக்கியத்தின் சாரம் ஒட்டுமொத்தத்தையும் சேர்த்தவராக திகழ்கிறார் என்று குறிப்பிடுகிறார். இதிலே திருவள்ளுவரை எடுத்துக்கொண்டால் அவர் எப்படி ஷேக்ஸ்பியர் இருந்தாரோ அதை போல ஒரு கிளர்ச்சியாளராக இருந்தார். அதனால்தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொன்னான். சிறப்புக்கும் செய்தொழில் வேற்றுமையான், சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான் என்றவர் கூறியதற்கு பொருள் தொழில்களால் வேறுபாடு என்றல்ல, ஒரு தொழிலை யார் நேர்த்தியாக செய்கிறார்களோ அவர்கள் மேலானவர்கள். உதாரணமாக நீங்கள் செய்வது ஓவியமாக இருக்கலாம், அந்த ஓவியத்தை நீங்கள் அழகாக நேர்த்தியாக செய்தால் நீங்கள் ஒப்பற்றவர். அதனால்தான் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் குறிப்பிட்டார், நீங்கள் தெரு பெருக்குபவராக கூட இருக்கலாம், ஆனால் நீங்கள் தெருவை பெருக்கிற போது ஷேக்ஸ்பியர் கவிதை எழுதியதைப் போல, மைக்கேல் ஏஞ்சலோ சிற்பம் வடித்ததைப் போல, லியோனார்டோ டா வின்சி ஓவியம் வடித்ததைப் போல, பித்தோவான் இசையமைத்ததைப் போல நேசித்து செய்தால் அப்போது உங்கள் தெருக்களை பார்த்து மேலே செல்கின்ற தேவதைகளெல்லாம் ஒரு நிமிடம் நின்று, ஆகா உலகத்திலேயே அற்புதமான தெருக்கூட்டுபவர் இங்கே இருக்கிறார் என்று கூறுவார். அப்படி அற்புதமாக நீங்கள் செய்தால் நீங்கள் மேலானவர் என்பதுதான் அவர் கூறுகிற கூற்று. அதே திருவள்ளுவர் ஒரு சமுதாயத்தின் உச்சத்திலே வைக்கப்பட வேண்டியவர்கள் உழவர்கள்தான் என்பதை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் என்று குறிப்பிட்டார். இவையெல்லாம் பேராசிரியர் தேப்போ மானச்சந்திரம் மீனாட்சி சுந்தரம் கூறுவதைப் போல அன்றிருந்த சமுதாய பழக்கங்களுக்கு எதிர்வினையாற்றிய அந்த திருவள்ளுவருடைய போக்கு என்று நாம் கொள்ள வேண்டும். ஷேக்ஸ்பியர் வடிவத்திலே கிளர்ச்சி செய்தார். நீங்கள் அரிஸ்டாட்டில் எழுதிய பொயட்டிக்ஸ் என்கிற ஒரு நூலை எடுத்து பார்த்தால் ஒரு நாடகம் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற இலக்கணம் கூறப்பட்டிருக்கிறது. அதிலே 3 விதிகள் இருக்கின்றன. முதலாவது நேர விதி. ஒரு நாடகம் 24 மணி நேரத்திற்குள் நடக்கிற நிகழ்வுகளை கொண்டுதான் எழுதப்பட வேண்டும், அதற்கு மேல் போகக்கூடாது. ஆனால் ஷேக்ஸ்பியர் அதை உடைத்தார். மேக்பத் 20 ஆண்டுகள் நடக்கிற நாடகம், அதை போலத்தான் அவருடைய ஆண்டனி கிளியோபெட்ராவும் வெகு நாட்கள் நடக்கப்படுகிற ஒரு நாடகம். இப்படி அந்த கோட்பாடை உடைத்தார், உடைத்தும் வென்றார். அவருக்கு முன் அதை உடைத்து வென்றவர் கிறிஸ்டோபர் மார்லோ என்பவர். அவரைத்தான் தன்னுடைய
போட்டி கவிஞர் என்று ஷேக்ஸ்பியரே கூறுகிறார். ஷேக்ஸ்பியரே கிறிஸ்டோபர் மார்லோவைத்தான் மேற்கோள் காட்டுகிறார். முதல் பார்வையிலேயே காதல் என்பதை கிறிஸ்டோபர் மார்லோ தான் பயன்படுத்துகிறார். அந்த கிறிஸ்டோபர் மார்லோ 29 வயதிலேயே இறந்து போய்விட்டார். ஒருவேளை கிறிஸ்டோபர் மார்லோ 52 வயது வரை ஷேக்ஸ்பியர் வாழ்ந்த காலத்திற்கு வாழ்ந்திருந்தால், ஷேக்ஸ்பியர் 29 ஆண்டில் முடிந்திருந்தால், இன்று ஆங்கில இலக்கியத்தின் போக்கே மாறியிருக்கும். இன்று நாம் திருவள்ளுவரும் மார்லோவும் என்று பேசிக் கொண்டிருப்போம். இதுவும் ஊழ்வினைதான். எனவே அந்த திருவள்ளுவர் எப்படி பொருளிலே கிளர்ச்சி செய்தாரோ அதை போல வடிவமைப்பிலே கிளர்ச்சி செய்தால் நேர அமைதியை இவர் மீறினார். அடுத்தது இட அமைதி. ஒரே இடத்தில் நடப்பதைப் போலத்தான் ஒரு நாடகத்தை எடுத்த வேண்டும். ஆனால் ஷேக்ஸ்பியர் ஒரு காட்சி ஸ்காட்லாந்தில், இன்னொரு காட்சி வேறொரு நாட்டில் நடக்கிற மாதிரி. உதாரணமாக ஆண்டனி அண்ட் கிளியோபெட்ராவில் ஒரு காட்சி எகிப்தில் நடக்கும், இன்னொரு காட்சி அங்கே ரோமிலே நடக்கும். அப்படி எழுதினார். அதையும் உடைத்தார், வென்றார். மூன்றாவதாக முக்கியமானது என்னவென்றால் கருத்து அமைதி. ஒன்று துன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும் அல்லது இன்பையல் நாடகமாக இருக்க வேண்டும். ஆனால் ஷேக்ஸ்பியர் இரண்டையும் கலந்து எழுதினார். ஒரு துன்பையல் நாடகத்திற்கு நடுவிலேயே ஒரு நகைச்சுவை ஒன்று வரும். அற்புதமான ஒரு நகைச்சுவை வந்துவிடும். உதாரணமாக மேக்பத் அவனுக்கு போட்டியாளனாக இருக்கிற பேங்கோ என்பவனை கொல்ல சொல்வான். அந்த கொலையாளி கொன்றுவிட்டு வருவான். எப்படி கொன்றாய் என்று கேட்பான். கழுத்தை அறுத்து கொன்றேன் என்பான். அப்போது மேக்பத் கூறுகிறான், யூ ஆர் த பெஸ்ட் ஆஃப் த கட் த்ரோட்ஸ் என்று குறிப்பிடுகிறான். இப்படி நகைச்சுவையோடு இன்பையிலையும் துன்பையிலையும் கலந்து எழுதி முதல் முறையாக ஒரு புதிய பாணியை உருவாக்கியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் பார்க்க வேண்டும். இப்படி ஷேக்ஸ்பியர் தன்னுடைய எல்லா படைப்புகளிலும் புதுமை செய்தாலும் இருவருக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய வேறுபாடு இருந்தது. திருவள்ளுவர் யாரை திருப்திப்படுத்தவும் எழுதவில்லை, யாருக்காகவும் எழுதவில்லை, யாரை புகழ்ந்தும் எழுதவில்லை. ஆனால் ஷேக்ஸ்பியர் வாழ்ந்தது காலம் என்னவென்றால் அது எலிசபெத் வாழ்ந்த காலம். எலிசபெத் ராணி கலைகளை நேசித்தவர். கலைகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம். ஒருவேளை ஷேக்ஸ்பியர் 50 ஆண்டுகளுக்கு முன்னால் பிறந்திருந்தால் நாடக அரங்கங்களே கட்டப்பட்டிருக்காது. அப்போது ஷேக்ஸ்பியர் நாடகமே எழுத வேண்டிய அவசியமில்லை, எழுதியிருக்கவும் மாட்டார். 50 ஆண்டுகளுக்கு பிறகு பியூரிட்டன்ஸ் என்பவர்கள் வந்தார்கள். அவர்கள் நாடகத்தை எல்லாம் தடை செய்தார்கள். ஒருவேளை 50 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பிறந்திருந்தால் நிச்சயமாக அவர் நாடகங்களை எழுதியிருக்கவே முடியாது, ஷேக்ஸ்பியரை நாம் தெரிந்திருக்கவே முடியாது. எனவேதான் காலம் உற்பத்தி செய்த ஓர் ஆளுமை என்று நாம் ஷேக்ஸ்பியரை குறிப்பிட முடியும். அந்த ஷேக்ஸ்பியர் யாருக்கு என்ன பிடிக்கும் என்பதை பார்த்து நாடகத்தை எழுதினார். உதாரணமாக மேக்பத் என்பது ஜேம்ஸ் மன்னனுக்காக எழுதப்பட்டது. ஜேம்ஸ் மன்னன் ஸ்காட்லாந்தின் பூர்வீகமாக கொண்டவர். எனவே ஸ்காட்லாந்தை மையமாக வைத்து, அதே நேரத்தில் ஜேம்ஸ் மன்னனுக்கு சூனியக்காரிகளை பிடிக்காது. அவர்கள் வாழ்ந்த காலத்தில் இங்கிலாந்தில் முகங்கள் எல்லாம் சுருக்கம் விழுந்திருந்தால் வயதான பெண்மணிகளை அவர்கள் சூனியக்காரிகள் என்று சொல்லி தேடி தேடி கொன்றார்கள். அவரை மகிழ்விப்பதற்காக சூனியக்காரிகளை மையமாக வைத்துத்தான் அந்த மேக்பத் என்கிற நாடகத்தை எழுதினார். அதைப்போல அவர் எலிசபெத் ராணிக்கு 4ஆம் ஹென்றி நாடகத்திலே வருகிற ஃபால்ஸ்டாஃப் என்கிற ஒரு நகைச்சுவை பாத்திரம் மிகவும் பிடித்தது என்பதற்காக மெர்ரி வைஃப்ஸ் ஆஃப் வின்சர் என்கிற அந்த நாடகத்தை அவரை மகிழ்விப்பதற்காக எழுதினார். எலிசபெத் ராணியினுடைய அந்தப்புறத்திலே மருத்துவராக இருந்தவர் ரொட்ரிகோ லோபஸ் என்பவர். அவர் ஒரு யூதர். அவர் எலிசபெத் ராணியை கொல்வதற்காக விஷம் வைத்தார் என்கிற வதந்தியின் காரணமாக, உண்மையா என்று சரியாக தெரியவில்லை, அப்படி கிளம்பிய புரளியின் காரணமாக 1594ஆம் ஆண்டு மரண தண்டனை விதிக்கப்பட்டு கொல்லப்பட்டார். உடனே இங்கிலாந்து நாடு முழுவதும் யூதர்கள் மீது ஒரு வெறுப்பு கிளம்பியது. அந்த நேரத்தில் கிறிஸ்டோபர் மார்லோ ஜூ ஆஃப் மால்டா என்கிற அந்த நாடகத்தை எழுதினார். ஷேக்ஸ்பியரும் ஷைலாக் என்கிற யூதரை படித்து வெனிஸ் நகரத்து வியாபாரி என்கிற அந்த நாடகத்தை படித்தார். இப்படி
ஷேக்ஸ்பியர் தன்னுடைய நாடகங்களை ஆள்பவர்களுக்காக வடிவமைத்த போது திருவள்ளுவர் காலம் முழுவதும் நிலைத்து நிற்கக்கூடிய ஒன்றை யாருக்காகவும் வேதம் பார்க்காமல் எழுதினார் என்பது குறிப்பிடத்தக்கது. திருவள்ளுவரும் எல்லா இலக்கியங்களிலும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒருவர். திருவள்ளுவருக்கு பிறகு அவர் பயன்படுத்த வரிகளை சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம், கம்பராமாயணத்தில் பார்க்கலாம், பல்வேறு நூல்களில் அவருடைய பதங்கள் அப்படியே பயன்படுத்தப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஏன் சங்ககாலம் என்று சொல்கிற புறநானூற்றில் கூட 34வது பாடலில் என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை செய்நன்றி கொன்ற மகற்கு என்கிற பாடல் செய்தி கொன்றோர்க்கு உய்தி இல்லை என்று அகம்பகன்ற ஆயிடை கடவன் அறம்பகன்ற ஆயிடை கடவன் என்கிற பாடல் இடம்பெற்றிருக்கிறது. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், 3 பகுதிகளில் ஒற்றை நூலிலே உலகத்தை கட்டி போட்டவர் திருவள்ளுவர். 37 நாடகங்கள், 2 நீள கவிதைகள், 154 சானட்கள் மூலம் இந்த உலகத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருப்பவர் ஷேக்ஸ்பியர். நான் இப்போது ஷேக்ஸ்பியரை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் எந்த மூலையிலாவது இப்போது கூட ஷேக்ஸ்பியரின் ஏதாவது ஒரு நாடகம் நடிக்கப்பட்டு கொண்டிருக்கும். அது ஜூலியஸ் சீசராக இருக்கலாம், மேக்பத்தாக இருக்கலாம், ஹேம்லெட்டாக இருக்கலாம், 5ஆம் ஹென்ரியாக இருக்கலாம், அல்லது டெம்பஸ்டாக இருக்கலாம். ஏதேனும் ஒன்று நடிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். இந்த ஷேக்ஸ்பியரையும் திருவள்ளுவரையும் ஒப்பிடும்போது நாம் 5 கூறுகளில் அவர்களை ஒப்பிடலாம். முதலாவதாக வாழ்க்கை உடன்பாட்டு கோட்பாடு, 2வதாக மனிதத்தன்மை, 3வதாக மேலாண் கருத்துகள், 4வதாக தகவல் பரிமாற்றத்தில் உச்சத்தை அடைந்தவர்கள், 5வது தகவல் பரிமாற்ற கருத்துக்களை பரிமாறியவர்கள் என்கின்ற இந்த 5 கூறுகளில் நாம் அவர்களை அலசலாம். ஆல்பர்ட் ஸ்வைட்சர் என்கிற நோபல் பரிசு பெற்ற ஒரு ஞானி, அவர் திருவள்ளுவரை பற்றி சொல்லுகிற போது, நான் உலக இலக்கியங்களில் இவ்வளவு அழகாக பொன்மொழிகளை கொண்ட ஒரு நூலை காணவே இல்லை என்று சொன்னார். அவர் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் எழுதப்பட்ட நூல்கள் வாழ்க்கையை மறுதலிப்பவையாக இருந்தன. வாழ்க்கை மாயை, வியர்த்தம், வாழ்வது வீண், தேவையில்லை, மரணம்தான் நிலையானது, மூச்சு போய்விடும், இந்த உடல் மாயை என்றெல்லாம் சொல்லிய போது திருவள்ளுவர் வாழ்க்கை கொண்டாட்டத்துக்குரியது என்று சொன்னார். அவர் இந்த வாழ்க்கையை நாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னார். அதனால்தான் வறுமையின் இன்னாதது யாதனின், அதுதான் உண்மை. எது வறுமையோ அதை காட்டிலும் கூட இன்மையின் இன்னாதது யாதனின் இன்மையின் இன்மையே இன்னாதது என்று குறிப்பிட்டார். அப்படி திருவள்ளுவர் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார். ஷேக்ஸ்பியரும் வாழ்க்கையை கொண்டாடியவராக இருந்தார். அதிலே திருவள்ளுவர் வாழ்க்கையின் கொண்டாட்டம் என்பது நாம் மட்டுமே இன்பமாக இருப்பதில்லை. இன்பம் வேறு, மகிழ்ச்சி வேறு. நாம் மட்டுமே அனுபவிப்பது இன்பம். அனைவருக்கும் கொடுத்து அனைவருக்கும் பகிர்ந்தளித்து நாம் அதை பார்த்து மகிழ்வதுதான் மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியைத்தான் அவர் சொன்னார். அதனால்தான் அவர் சொன்னார், அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தன்னோய் போல் போற்றாக்கடை என்று குறிப்பிட்டார். இந்த அறிவு இருக்கிறதே, இந்த அறிவினால் என்ன பயன்? அடுத்தவர்கள் வழியை பார்த்து என்னுடைய வழியை போல இருக்கிறதே என்று நான் காயப்படுவதுதான் உண்மையான அறிவுக்கான பயன் என்று குறிப்பிடுகிறார். இதைத்தான் பரிவு என்று நாம் சொல்கிறோம். அந்த பரிவு ஏற்படுவதற்கு நம்முடைய உள்ளம் பக்குவப்பட்டதாக இருக்க வேண்டும். நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு முறை படகிலே சென்றபோது கரையிலே ஒருவரை போட்டு 4 பேர் அடித்து கொண்டிருந்தார்கள். அவர் கதறினாராம். பரமஹம்சர் கதறினார். என்ன என்று கேட்டதற்கு, என் முதுகை பார் என்றார்கள். முதுகிலே காயங்கள் இருந்தன என்று. அங்கே அடிபடுகிற போது இவருக்கு காயம்பட்டது என்று ஒரு கதை உண்டு. இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், கரோலினஸ் என்கிற ஒரு பாத்திரத்தை ஷேக்ஸ்பியர் படிக்கிறார். அந்த கரோலினஸ் அவன் தன்னை பற்றி மட்டுமே உயர்வாக நினைப்பவன், மற்றவர்களையெல்லாம் துச்சமாக நினைப்பவன். அவன் தான் பெற்ற வெற்றிகளையும் தன்னுடைய வீரத்தையுமே எப்போதும் நினைத்து கொண்டு இருமாப்பிலே இருப்பவன், ஆணவத்திலே இருப்பவன், மமதையிலே இருப்பவன், அப்படிப்பட்டவன்.
அவன் எவ்வளவு குரூரமானவன் என்பதை ஷேக்ஸ்பியர் சித்தரிக்கிறார். சின்ன வயதிலேயே அவன் பட்டாம்பூச்சிகளை பிடிப்பான், மறுபடியும் விடுவான், மறுபடியும் பிடிப்பான், மறுபடியும் விடுவான், கொல்லுவான். அழகான பட்டாம்பூச்சிகளை துன்புறுத்துகிற இவன் எப்படி இருப்பான் என்று நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள் என்று ஒரு வசனம். உண்மையிலே பாருங்கள், பட்டாம்பூச்சிகளை போய் யாருக்காவது தொல்லை தருவதற்கு ஆசை வருமா? அவை பறக்கின்ற பூக்களாக என் கண்ணுக்கு தெரிகின்றன. அவை போய் மரக்கிளைகளிலே உட்காருவதை பார்த்து அற்புதமான ஒரு ஜென் கவிதை உண்டு. உதிர்ந்த பூ மீண்டும் கிளையில் ஒட்டுக்கொண்டது, ஓ வண்ணத்து பூச்சி என்பது. அப்படி அழகான அந்த வண்ணத்து பூச்சிகளை ஒருவன் குரூரமாக பார்க்கிறான் என்றால் அவன் எப்படி இருப்பான் என்கிற ஒரு கேள்வியை அவர் கேட்கிறார். அது மட்டுமல்ல, உலகத்திலே ஒருவர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு காமொருவர் கற்றறிந்தார் என்பதுதான் அவர் கூறுவது. மற்றவர்களுடைய இன்பத்தில் தான் நம்முடைய இன்பம் இருக்கிறது. நீங்கள் 4 பேருக்கு பசியார சாப்பாடு போட்டால் உங்களுக்கு பசி ஆறிவிடும். அதனால்தான் பெண்கள் விருந்தினர்கள் வருகிற போது சமைக்கிற போதே திருப்தி ஆகிவிடுவார்கள், பசிக்கவே அவர்களுக்கு பசிக்காது. இதை பாரதிதாசன் சொல்லுகிறார். இட்டுப்பார் உண்டவர்கள் இன்புற்றிருக்கையிலே தொட்டுப்பார் உன் நெஞ்சை தோன்றும் இன்பம் என்று குறிப்பிடுகிறார். அப்படி தாம் இன்புறுவது உலகின்புறக் கண்டு. ஆனால் ஷேக்ஸ்பியர் இதை பற்றி குறிப்பிடுகிற போது அவருடைய பாத்திரங்களை பற்றி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷேக்ஸ்பியர் பெயரில் என்ன இருக்கிறது? ரோஜா என்கிற ஒன்றை நீங்கள் ரோஜா என்று அழைத்தாலும் அது மணக்கிறது, வேறு பெயரில் அழைத்தாலும் அது வாசனை வீசவே செய்கிறது என்று ரோமியோ ஜூலியட் நாடகத்தில் குறிப்பிடுகிறார். ஆனால் அவர் பாத்திரங்களை எல்லாம் பார்த்து பார்த்து பெயர் வைத்திருக்கிறார். உதாரணமாக அவருடைய அந்த ரோமியோ ஜூலியட்டிலே ஒருவன் நல்லவனாக வருவான். அவன் பெயர் பென்வாலியோ. பென் என்றால் நல்லது என்ற அர்த்தம். பென்னிலிருந்து தான் பெனிஃபிட், பெனடிக்ட், பெனிவலன்ஸ், பெனிடிக்ஷன் ஆகிய அனைத்தும் வருகின்றது. அந்த பென்வாலியா என்கிற பாத்திரம் நல்லது செய்கிற ஒரு பாத்திரம். ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அந்த 12th நைட் என்கிற அந்த நாடகத்தில் மேல்வாலியோ என்கிற ஒரு நாடகம். மேல் என்றால் கெட்டது என்ற அர்த்தம், MALE அல்ல. அப்படி தீமையே நினைக்கக்கூடிய ஒரு பாத்திரம். அவருடைய மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம் என்கிற அந்த நாடகத்தில் ஒரு நகைச்சுவை நாடகத்திற்குள் ஒரு நாடகம் நடக்கும். 2 நாடகங்களில் நாடகத்திற்குள் நாடகம் நடப்பதை அவர் ஏற்படுத்தியிருப்பார். ஒன்று இந்த மிட்சமர் நைட்ஸ் ட்ரீம், இன்னொன்று ஹேம்லெட், அதிலும் இது வரும். இந்த மிட்சமர் நைட்ஸ் ட்ரீமிலே வருகிற அந்த பாத்திரங்களுக்கெல்லாம் அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து பெயர் வைத்திருப்பார். அதில் இந்த மேல்வேலியோ என்பவன் மற்றவர்களெல்லாம் இனிமையாக மகிழ்ச்சியாக இருந்தால் அவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவனுக்கு அவ்வளவு கோபம் வரும். அவர்கள் மகிழ்ச்சியை கெடுப்பது தான் அவனுடைய நோக்கமாக இருக்கும். இப்போது கூட நாம் பார்க்கலாம், சில வீடுகளில் எல்லோரும் அமர்ந்து பேசிக்கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தால் வீட்டில் ஒருவருக்கு பிடிக்காது. வந்து என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள், வெறுமனே அரட்டை அடிக்கிறீர்கள், போய் வேலையை பாருங்கள் என்று சொல்லுவார்கள். காரணம், அவர்கள் இளமையில் அவர்கள் அவ்வாறு மகிழ்ச்சி அடையாமலேயே வளர்ந்திருக்கிறார்கள். பொறுத்து கொள்ளுங்கள். இப்படிப்பட்டவர்களை கடந்துதான் நாம் மகிழ்ச்சியை அனுபவிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலே வாழ்க்கையை திருவள்ளுவர் கொண்டாடினார் என்பதற்கு அவர் 5 புலன்கள் எப்படி நுகர வேண்டும் என்பதை சொன்னார் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்டும் கேட்டும், கண்டும் கேட்டும், உண்டும் உயிர்த்தும், உற்றறிவதும், 5 ஒன்தொடி கண்ணே உள. ஒரு பெண்ணிடம் இந்த 5 புலன்களும் திருப்தியை அடைகின்றன என்பதை காமத்துப்பாலிலே அவர் தெரிவிக்கின்றார். இது நுட்பமான ஒன்று, இதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஷேக்ஸ்பியரும் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ் என்கிற ஒரு நாடகத்தை படைத்திருப்பார். அதில் இந்த டைமன் என்கிற ஒரு பாத்திரம், அவன் எல்லோருக்குமே ஒப்புரவு செய்து உணவு வழங்கி ஈகை செய்து தாராளமாக இருந்து நொடித்து போய்விடுவான். அவன் நொடித்த போது யாருமே அவனுக்கு கடன் தருவதற்கு முன்வர மாட்டார்கள். அவன் மனிதர்களையே வெறுப்பவர்களாக மாறிவிடுவான். இதுதான் டைமன் ஆஃப் ஏத்தன்ஸ். அந்த டைமன் நாடகத்தில் ஒன்று வருகிறது. அதிலே மாஸ்க் என்று பெயர், MASQUE என்பது. அந்த ஒரு
ஒரு நாடகம் மாதிரி வருகிற ஒரு பாட்டிடை கலந்த ஒன்று. அந்த பாட்டிலே ஐம்புலன்களும் மகிழ்வதை பற்றி ஷேக்ஸ்பியரும் குறிப்பிட்டிருக்கிறார். திருவள்ளுவர் அன்பு எவ்வளவு முக்கியம் என்கிறார். இதுதான் வாழ்க்கை உடன்பாட்டுக்கான முக்கியம். அன்பு மாயை என்று சொல்லவில்லை, அன்பின் வழியது உயிர்நிலை என்று குறிப்பிடுகிறார். அன்பு இருந்தால் அது வாழ்க்கையின் எல்லாவற்றையும் தந்துவிடும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குடையார், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று குறிப்பிடுகிறார். அன்பில்லாதவர்கள் எல்லாவற்றையும் தாங்களே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புவார்கள். நீங்கள் அன்புடையவர்களிடம் ஏதாவது வேண்டும் என்று கேட்டு பாருங்கள், தன்னிடம் இருப்பதை கூட தந்து விடுவார்கள். அதனால்தான் கலீல் கிப்ரான் கூறுகிறார், உன்னிடம் அதிகமாக இருப்பதை கொடுப்பதல்ல ஈகை, உனக்கு தேவைப்படாததை கொடுப்பதல்ல ஈகை, உனக்கு தேவையானதை கொடுப்பது தான் ஈகை என்று குறிப்பிடுகிறார். அப்படி வள்ளுவர் அந்த அன்பினுடைய பரிமாணத்தை மிகவும் உயர்த்தி மிகவும் நேர்த்தியாக சொல்கிறார். ஷேக்ஸ்பியரோ அன்பு என்பது என்ன என்று புரியாத ஒரு மனிதன் வாழ்நாள் முழுவதும் துன்பப்படுவான் என்பதை தெரிவிக்கின்றார். அன்பு இல்லாத ஒரு மனிதன் இருந்தால் அவன் எவ்வளவு துயரப்படுவான் என்பதற்கு அவர் கார்டெலியாவினுடைய பாத்திரத்தின் மூலம் கிங்லேயருடைய மனப்பான்மையை சொல்லுகிறார். இருப்பதிலேயே உண்மையான மகள் ஒருத்திதான், அவள்தான் கார்டெலியா. அவளை போய் தண்டித்துவிட்டு அன்பில்லாமல் பசப்பு வார்த்தைகள் பேசுகிற கொனோரில், ரீகன் என்கிற 2 பெண்களை நம்பி அவர்களுக்கு ராஜ்யத்தை பிரித்து கொடுத்து கடைசியில் நொந்து தன்னுடைய வாழ்க்கையை இழக்கிறான் அந்த மன்னன். அதிலே ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும். உங்களுக்கு ஒன்றை சொல்ல விரும்புகிறேன், யாராவது உங்களை ஃபூல் என்று சொன்னால் மகிழ வேண்டும். ஏனென்றால் ஃபூல் என்றால் அறிவாளி என்று பொருள். அதுதான் ஆங்கில இலக்கியத்திலே. அதிலே ஃபூல் என்கிற ஒரு பாத்திரம் வரும். அந்த பாத்திரம் கிங்லியருக்கு புத்தி வர வரை இருக்கும், அதற்கு பிறகு காணாமல் போய்விடும். அது என்ன சொல்கிறார்கள் என்றால், ஃபூல் என்பது தனி பாத்திரம் அல்ல, மாறாக அது கிங்லியருடைய உள்ளுணர்வு என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த ஃபூல் பாத்திரம் சொல்லுகிறது, உன்னிடம் இருப்பதை விட குறைவாக காட்டு, உனக்கு தெரிந்ததை விட குறைவாக பேசு என்று குறிப்பிடுகிறது. அற்புதமான வாசகம். இப்படி அன்பினுடைய கோட்பாட்டை இருவரும் கூறுகிறார்கள். நாம் திருவள்ளுவரை பார்க்கிற போது அவர் வாழ்க்கை உடன்பாட்டு சிந்தனையை வைத்திருந்தாலும் மானத்தை பெரிது என்று கருதுகிறார். அதனால்தான் மயிர் நீப்பின் வாழா கவரிமான் அன்னர் உயிர் நீப்பர் மானம் வரின் என்று குறிப்பிடுகிறார். தங்கள் மானத்திற்கு ஒரு இழுக்கு வந்து விட்டதென்றால் அவர்கள் உயிரை கூட கொடுத்து விடுவார்கள். எப்படி ஒரே ஒரு முடிவிழுந்தால் கவரிமா தன்னுடைய உயிரை இழக்குமோ அதை போல நீங்கள் மான்களை பிடிக்க சென்றாலேயே அவை உயிரிழந்துவிடும். நீங்கள் அவற்றின் அந்த முடியை பிடுங்க வேண்டியது கூட இல்லை. அவை அவ்வளவு பயந்த சுபாவம் கொண்டவை. மான்களை பிடிப்பதற்கே பல பயிற்சிகள் வனவிலங்கு இலாக்காவில் கொடுக்கப்படுகிறது. ஏனென்றால் மான்கள் அவர் அதிகமான இதய துடிப்பு உள்ளவை. அவற்றை பிடிக்க சென்றாலே இதயம் வேகமாக அடித்து அவை இழந்து விடுகின்றன. மான்களை ஓரிடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு அகற்றுவதற்குள் அவை இறந்து போய்விடுகின்றன. அதைத்தான். ஆனால் இது கவரி மான் அல்ல, கவரி மா என்கின்ற ஒன்று. அதை திருவள்ளுவர் சொல்லுகிறார். இந்த கவரி மா எது என்பதை நண்பர் சுந்தர ஆவுடைப்பன் போன்றவர்கள் ஆய்வு செய்து நமக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.